Hello மக்களே, welcome to Drama with Cindy for you. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போன எபிசோட்ல நம்ம பசங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒரு மேஜர் பிரேக் த்ரூ பாயிண்ட் கிடைச்சிருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அந்த கொலையாளியோட போட்டோ எல்லாம் கிடைக்க விசாரிச்சு பார்த்தா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த கொலைகாரன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன், அதுவும் குறிப்பா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன். இவன் இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணதுக்கு காரணம் அவனோட தங்கச்சிக்கு இதே மாதிரி ஒரு கசப்பான சம்பவம் நடக்க அந்த கிரட்ஜ்னால அதே மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்க விக்டிம்ஸ் வச்சு அவங்கள கொடுமை பண்ணவங்கள கொலை பண்ண வைக்கிறான். இப்படி இந்த கேஸ பத்தி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம தானுக்கு ஒரு விஷன் வருது. அந்த கொலைகாரன் அவன் தங்கச்சி சாகிறதுக்கு காரணமா இருந்தவன இன்னும் கொஞ்ச நேரத்துல கொலை பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தெரிய அவனை உடனே புடிச்சு ஆகணும்னு எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. இப்ப இந்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பாப்போமா? ஓபனிங் ஷாட்ல அந்த கொலைகாரனை காட்டுறாங்க, ஆனா ஃபேஸ் மட்டும் காட்ட மாட்டேங்கிறாங்க. அவன் யூஸ் பண்ற அந்த மாஸ்க் எடுத்து ஒரு பாக்ஸ்ல வச்சு அது மேல ஆசிட் எல்லாம் ஊத்துறான். இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க ஆபீஸ்ல எல்லாரும் இவனை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்ப கேப்டன் ஏகே எல்லார்கிட்டயும் பேபி கிம் நீங்க 2 பேரும் என் கூட வாங்க, சிங் நீ இங்கே இருந்து அவனோட போன லொகேஷன் எல்லாம் ட்ராக் பண்ணு, பாயா தான் யாய் 3 பேரும் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்க அவன் ரூமுக்கு போங்க, அவன் நிச்சயமா அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு டாஸ்கா பிரிச்சு கொடுக்கறாரு. இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பும் போதே பாயா இன்னமும் தான் கூட பேச மாட்டேங்கிறான். இதை யாய் கவனிச்சுட்டு ஏன்டா நம்ம எவ்வளவு முக்கியமான விஷயத்துக்கு போறோம், உங்களுக்குள்ள இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படிரா, தான் நீயாச்சும் அவங்க கிட்ட போய் கொஞ்சம் பேசி சரி பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு தான பாயா கிட்ட பேச அனுப்ப பாயாக்கு கோவம் இன்னும் அதிகமாகுது. பாயா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நான் டாக்டர் கிட்ட உன் கனவை பத்தி சொல்லவே இல்ல. இதுக்கு பாயா கோவப்பட்டுட்டு அவன் அப்படியே புடிச்சு செவுத்துல தள்ளிட்டு என்ன விளையாடுறியா நீ, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நீ சொல்லனா அந்த ஆளுக்கு எப்படா தெரியும், ஐயோ பாயா சத்தியமா நான் சொல்லல, அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு பாயா கோவம் வந்துட்டு இப்ப நீ கண்டுபிடிச்சா என்ன பிடிக்கலாம் என்னடா, எப்படி இருந்தாலும் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, அது மாறாதுல்ல பாயா ப்ளீஸ்ரா நான் சொல்றத கேளு, உனக்கு எப்ப நான் துரோகம் பண்ண மாட்டேன், கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்ல பாயாக்கு கோவம் வந்து தான வேகமா அடிக்க அவனோட உதட்டோரமா காயம் ஆகுது. இத பாத்துட்டு யாய் ஓடி வர டே பாயா என்ன பைத்தியமாடா புடிச்சிருக்கு அப்படின்னு கேக்குறான். ஆனா இத கூட பாயா கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறான். டே என்னடா ஆச்சு இவனுக்கு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் இவன், சரியா அதெல்லாம் விடு, இப்ப நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போறோம், இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெரோங்ட கொலைகாரனோட வீட்டுக்கு போறாங்க. அங்க உள்ள போய் பார்த்தா அவன் யூஸ் பண்ண அந்த ஜோக்கர் மாஸ்க், இவன் பிளான் பண்ணி கொலை பண்ண அந்த ஆளுங்களோட டீடைல் போட்டோஸ், அதே மாதிரி ரொம்ப முக்கியமா இவனும் அவன் தங்கச்சியும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு நிறைய போட்டோஸ் எல்லாம் அங்க இருக்கு. அந்த போட்டோஸ பார்த்த உடனே தான் தானுக்கு ஒரு ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி எல்லாரும் காட்டுக்குள்ள போகும்போது நம்ம தானுக்கு ஒரு விஷன் வரும் தெரியுமா, ஒரு பொண்ணு ஒயிட் கலர் டிரெஸ்ல தூக்கு போட்டு தொங்குற மாதிரி, அந்த பொண்ணு தான் இந்த கொலைகாரனோட தங்கச்சி. சோ அந்த விஷன் தான் தானுக்கு வந்திருக்கு. போட்டோ பார்த்தோன்னா அவனுக்கு கன்ஃபார்ம் ஆக உள்ள போய் வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாக்குறாங்க. அங்க இருக்க மாஸ்க் போட்டோ எல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்மா இவன் தான்டா கொலைகாரன். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல, இறந்து போன இவனோட தங்கச்சிக்கும் இப்ப இவன் கொலை பண்ண இந்த 3 பேருக்கும் டைரக்டா எந்த சம்பந்தமும் கிடையாது, அப்புறம் அவன் இதை பண்ணணும். இதுக்கு தானு இது ஒரு மாதிரியான ரிவெஞ்சுடா, பழிக்கு பழி வாங்குவோன்னு சொல்லுவாங்கல்ல, அவன் தங்கச்சிக்கு நடந்த அதே விஷயம் யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்கோ அவங்கள வச்சு அந்த பழிய தீத்துக்கிறான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்க யாய் பக்கத்துல இருக்க இன்னொரு ரூம்குள்ள போறான். அந்த ரூம் ஃபுல்லா ஆசிட் பாட்டில் அடுக்கி வச்சிருக்கு. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆசிட் ஸ்மெல் அந்த ரூம்குள்ள. அதெல்லாம் என்னன்னு அப்படியே பாத்துட்டு இருக்கும் போது அங்க ஜன்னல் பக்கத்துல இன்னும் பத்த வச்ச ஒரு சிகரெட் இருக்கு. இந்த சிகரெட் இன்னும் எரிஞ்சிட்டு இருக்குன்னா அந்த கொலைகாரன் கண்டிப்பா பக்கத்துல எங்கேயோ இருக்கணும்னு யோசிக்கிறதுக்குள்ள பின்னாடி அந்த கொலைகாரன் வந்து யாய அடிச்சிடறான். டே எல்லாரும் வாங்கடா அவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு கத்த தானும் யாயும் ரூம்குள்ள இருந்து வெளில வரும்போது ஆப்போசிட் சைட்ல அந்த கொலைகாரன் போட்டுட்டு இருக்க மாதிரி ஹூடி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இன்னொரு ஆள் வந்து இந்த கண்ணு தெரியாம ஆகிறதுக்கு இந்த ஸ்மோக் எல்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒன்ன தான் பாயா மேல போடுறான். ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு தானும் பாயாவும் ரூம்குள்ள போக இங்க யாய் அடிச்சாலும் ஒருத்தன் அவனும் இந்த புகை போட்டவனும் தப்பிச்சு வெளில வராங்க. இப்ப ஒருத்தனை யாய் துரத்திட்டு போக இன்னொருத்தனை பாயாவும் தானும் துரத்துறாங்க. ரொம்ப நேரம் இந்த சேசிங் போய்கிட்டே இருக்க யாய் எப்படியும் அவனை மிஸ் பண்ணிடுறான். இப்ப அடுத்து இங்க தானு பாயா ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒருத்தனை பிடிச்சிடுறாங்க. அவன் கையில விலங்கு போட்டுட்டு அவன் போட்டிருக்க மாஸ்கை ரிமூவ் பண்ணி பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அவங்க யூனிட்ல இருக்க விட்டு. இந்த விட்டு யாரும் ஞாபகம் இருக்கா மக்களே, நம்ம பசங்க ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் குள்ள வரும்போது இந்த கேப்டன் ஏகே 2 பேரும் இன்ட்ரோ கொடுப்பாரு. ஒன்னு ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்க சிங், இன்னொருத்த ஃபாரன்சிக் ஆபீசர், அவன் தான் இந்த விட்டு. சோ ஃபைனலி இப்ப விட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. இப்ப அடுத்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கொலைகாரனோட தங்கச்சி ஒருத்த கொடுமை பண்ணான்னு சொல்லுவான்ல அந்த ஆளோட பேரு சாங் தான். அவனை இப்ப ஆபீஸ்ல கூட்டு வந்து பேசுறாங்க. அந்த ஆள் ஏதோ பெரிய பணக்காரன் போல, அவன் சுத்தமா போலீஸ மதிக்கவே மாட்டேங்கிறான். ஆமா இப்ப எதுக்கு என்ன தேவையில்லாம இங்க கூட்டு வந்து வச்சிருக்கீங்க? இதுக்கு கேப்டன் ஏகே சார் உங்களை கொலைகாரன் கொலை பண்ண ட்ரை பண்றான், ஏன்னா அவன் தங்கச்சி சாகிறதுக்கு நீங்க தான் காரணம், அதனால உங்க பாதுகாப்பு
பாதுகாப்புக்காக எங்க கஸ்டடியில இருக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த சாங் தானே அவன் லாயரை கூட்டு வந்திருக்கான். இந்த லாயர் எல்லார்கிட்டயும் என்னோட கிளைண்ட் மேல தேவையில்லாம பழி போடாதீங்க, அவர் சொசைட்டில ரொம்ப முக்கியமான ஆளு, இப்படி அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சாங் தானும் போலீஸ் கிட்ட சரி அப்படியே அவன் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாலும் உங்க கடமை அவனை பிடிக்க வேண்டியது தானே, அது இல்லாம என்ன கூட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கீங்க, எனக்கு எல்லாம் புரியுது, உங்க வேலை நாய் மாதிரி என்ன பாதுகாக்கிறது மட்டும்தான், ஐ மீன் ஒரு கார்டியனா என்ன பாதுகாக்கிறது மட்டும்தான், ஆனா அதுக்காக என்னால இங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்குல்ல, என்கிட்ட இருந்து வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க நான் பண்றேன் அப்படின்ட்டு ரொம்ப தெனாவட்டாவும் கேவலமாவும் பேச ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருக்குமே கோவம் வருது, ஆனாலும் ஒன்னும் சொல்ல முடியாம அமைதியா இருக்காங்க. இப்ப அங்க இருந்து இந்த சாங் தாங் வெளில வரும்போது ஆப்போசிட்ல பாயாவும் தானும் வராங்க. இந்த ஆளு தானை கிராஸ் பண்ணும் போதே தானுக்கு ஒரு மாதிரி விஷன் வருது, ஒரு பிளாக் கலர் கார பெரிய லாரி வந்து இடிக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. இதை நினைச்சு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே பேக்ரவுண்ட்ல கீழே பார்க்கிங் லாட்ட காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் கருப்பு ட்ரெஸ் கருப்பு மாஸ்க் போட்டு காரை விட்டு இறங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வர மாதிரி காட்டுறாங்க. இப்ப இந்த சாங் தாங் வெளில வந்த உடனே ரிப்போர்ட்டர்ஸ் பொதுமக்கள் எல்லாருமே அவனை சுத்தி வளைச்சிடுறாங்க. உங்க மேல இப்படி ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்க இந்த சாங் தாங் ரொம்ப அப்பாவியா போலீஸ் அவங்களோட கடமையை பண்ணுவாங்க, என் மேல எந்த தப்பும் கிடையாது, அதனால நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனோட ஹேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் இவன் மேல முட்டை தக்காளி எல்லாம் வீச ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த சாங் தானும் அவசர அவசரமா காருக்குள்ள ஏறி கிளம்பிடுறான். இப்ப அடுத்து உள்ள இன்டரோகேஷன் நடக்க போகுது. விட்ட கூட்டு வந்து இன்டரோகேஷன் ரூம்ல உட்கார வைக்க வெளியில யாய் மத்த ஆபீசர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க சார், 2 பேர் இருந்தாங்க மொத்தம், ஒருத்தனை மிஸ் பண்ணதுக்கு நான் தான் காரணம், அவன் ஆல்மோஸ்ட் புடிச்சிருப்பேன், ஆனா எப்படியோ ஒரு வழியா விட்ட புடிச்சாச்சு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க இன்டரோகேஷன் ரூம்ல விட்ட தானும் பாயாவும் கேள்வி கேக்குறாங்க. ஆனா விட்டுக்கு ஒரு பயமோ பதட்டமோ எதுவுமே இல்ல. இப்ப ஆபீசர் ஏகே சிங் கிட்ட அவன் சிஸ்டம் ஹேக் பண்ண முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்க அதெல்லாம் பண்ணிட்டேன் சார், விட்டு யார் தெரியுமா, இறந்து போன நரங்கோட சிஸ்டர் பேரு ரின்னு, ரின்னோட பாய் ஃப்ரெண்ட் விட்டு, சோ இவன் பிளான் பண்ணி தான் இந்த டிபார்ட்மெண்ட் குள்ளேயே வந்திருக்கான், இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நரவன் கிட்ட சொன்னதும் இவன் தான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இன்டரோகேஷன் ரூம்ல இருந்து பாயா கடுப்பா வெளில வரான். சார் அவன் எதுவும் சொல்ற மாதிரி தெரியல, அவன் சொல்லவும் போறது கிடையாது, அவனுக்கு எப்படியாச்சும் நரவங்க இந்த மிஷனை முடிச்சே ஆகணும், அதுல ரொம்ப குறியா இருக்கான் அப்படின்னு சொல்றான். இப்ப அடுத்து இங்க கார்ல வந்துட்டு இருக்கால இந்த சாங் தானு அவன் கார் டிரைவர் கிட்ட நீ நேரா கெஸ்ட் ஹவுஸ்க்கு போ, ட்ரெஸ்ல எல்லாம் இப்படி முட்டை அடிச்சிட்டாங்க, ஒரே நாறுது, அங்க போய் நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், டைம் பாஸ் பண்றதுக்கு அந்த பொண்ணுங்களையும் வர சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கிட்ட சொல்ல அப்ப பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. என்ன சத்தம் இதுன்னு இந்த ஆள் திரும்பி பார்த்தா அவன் கார் டிரைவரோட வாயை பொத்தி கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சோ இந்த காரை ஓட்டிட்டு வர்றது அந்த கொலைகாரன் தான். போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கிங் லாட்ல பார்த்தோம்ல அவனே தான் சாங் தாங்கோட டிரைவர் அடிச்சு போட்டு அவனுக்கு பதிலா இவனே கார் எடுத்துட்டு வந்திருக்கான். இதை தெரிஞ்சவனே சாங் தாங் கத்த ஆரம்பிக்க அவனையும் அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். இப்ப அடுத்து இங்க விட்ட காட்டுறாங்க. அவன் கையில ரின்னோட போட்டோ வச்சுக்கிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். ஏன் இப்படி பண்ண ரின், எங்களை விட்டு ஏன் போன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த போட்டோ வச்சுக்கிட்டு அழறான். இப்ப ஆபீசர்ஸ் எல்லாம் வெளில இருக்க அப்போ ஒரு செக்யூரிட்டி கார்டு ஓடி வந்துட்டு சார் ஒரு அர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி ஒரு நேம் பிளேட்டே இல்லாத கார் ஒண்ணு தனியா நிக்குது, இது அந்த நேரம் வழக்கமா கடத்துறதுக்கு யூஸ் பண்ற வேன் மாதிரி இருக்கு, இப்படி இவன் சொல்லவும் அங்க இருக்கவங்க எல்லாருமே பதட்டமாகறாங்க. சோ கண்டிப்பா சாங் தாங் அவன் கடத்திட்டு இருக்கான்னு எல்லாருக்கும் புரியுது. அப்போ தானோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ஜோக்கர் மாஸ்க் போட்டு ஒருத்தன் டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி மயக்கம் போட்ட நிலையில சாங் தாங் இருக்கான். சோ இவன் கடத்திட்டான்னு எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இத பார்த்தோன்னே பாயா கோவம் வந்துட்டு நேரா விட்டு கிட்ட போய் மறுபடியும் கேக்குறான். விட்டு மரியாதையா உண்மையை சொல்லு, அந்த நேரம்க்கு நீ ஹெல்ப் பண்ற நல்லா தெரியுது, இங்க பாரு மறுபடியும் அந்த ஆளை கடத்திட்டான், என்னவா இருந்தாலும் அவனை தண்டிக்க வேண்டியது நீ கிடையாது, இப்படி இவன் சொல்லவும் விட்டு அந்த போட்டோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே நீங்க அவ்வளவு யோகியமானவங்கன்னா நியாயப்படி என்ன அரெஸ்ட் பண்ணிருக்க கூடாது, எல்லா தப்பு பண்ணிட்டு வெளில சுதந்திரமா இருக்கானே அவனை அரெஸ்ட் பண்ணணும், அவனால எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை போச்சுன்னு தெரியுமா, என் ரின் என்னை விட்டு போயிட்டான், ஆனா அவன் இன்னும் சந்தோஷமா வெளில தான் இருக்கான், ஏதா பண்ண முடிஞ்சா உங்களால ஒன்னும் பண்ண முடியல, அதான் நானே பண்ணேன், இப்படி இவன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல இங்க பாயாக்கு அப்படியே வெறி ஆகுது. இங்க பாரு விட்டு என்னதான் இருந்தாலும் அவனை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு, நீயும் நானும் அந்த வேலையை எடுத்துக்க முடியாது, இதுக்கு விட்டு சிரிச்சுக்கிட்டே சட்டம் மட்டும் அவனை என்ன பண்ணிடும், ஒன்னும் பண்ண முடியாது, உனக்கு இன்னும் புரியலையா, வெளியில போய் பாரு, மக்கள் எல்லாம் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, இந்த மாதிரி தப்பு பண்றவங்களை மட்டும் தான் நாங்க தண்டிக்கிறோம், அதுல என்ன தப்பு இருக்கு, இப்படி இவன் சொல்லவும் இவன் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காதுன்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. இப்ப அடுத்தவங்க கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு சாங் தாங்க எங்க கொண்டு போய் கடத்தி வச்சிருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட பரபரப்பா வேலை பாக்குறத பார்த்து விட்டு பயங்கரமா சிரிக்கிறான். இந்த சீன் இங்கே கட்டாக இப்ப அடுத்து இந்த கொலைகாரனை காட்டுறாங்க. அவன் சாங் தாங்க ஒரு ரூம்ல கட்டி போட்டு ஃபைனலி அவன் போட்டிருக்க அந்த ஜோக்கர் மாஸ்க ரிமூவ் பண்றான். இதுக்கு மேல அடுத்தது எல்லாமே சீரியஸா போகும்னு தெரியும், அதனால முன்னாடியே சொல்லிடுற மக்களே, நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கே தெரியும். வர வர ஹீரோக்களை விட வில்லன்கள் என்ன ஹேண்ட்ஸம் ஆயிட்டு வராங்க, இது எல்லாரும் பிளான் பண்ணி பண்றாங்களா இல்ல நம்ம பொதுவா இந்த மாதிரி பார்த்து நமக்கா தோணுதான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த வில்லன் மாஸ்க் எடுத்ததுக்கே மயங்கி போய் கிடக்குறோமே, அடுத்து ஒரு
ஒரு கோவத்துல டிஷர்ட்டை கிழிப்பாரு. அப்ப பாக்கணுமே. பாருங்க பாருங்க, நான் என்னத்த சொல்றது. சரி மக்களே, சைட்டிங் மோட்ல இருந்து சீரியஸ் மோடுக்கு போயிடுவோம். இப்ப மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு நேராங் சாங்தாங் கிட்ட வந்துட்டு என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு சாங்தாங் அவனை பார்த்துட்டு தெரியலன்னு சொல்ல அவன் தங்கச்சி ரின்னோட போட்டோவை காட்டுறான். இவளையாச்சும் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்க எனக்கு தெரியலன்னு சொல்றான் சாங்தாங். இதை கேட்டோடனே நேராங்க்கு இன்னும் கோவம் வர அவன் போட்டிருக்க டிஷர்ட்டை கிழிச்சு சாங்தாங்கோட வாயில வச்சு அழுத்துறான். என் தங்கச்சி நீ அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்க, அவளையும் உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அவனோட மூச்சு முட்டுற வரைக்கும் அந்த டிஷர்ட்டை போட்டு அமுக்குறான். அப்புறம் அவன் போன்ல இருக்க ரின்னோட போட்டோவை பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா பாரு ரின், இவன் உனக்கு பண்ண கொடுமைக்கு நான் கொடுக்கற தண்டனை இப்படி சொல்லிக்கிட்டே அங்க இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து இந்த சாங்காங்க குத்துற மாதிரி போறான். இந்த ஷாட்டை இப்படியே கட் பண்றாங்க. அடுத்து இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் அவசர அவசரமா நேரவங்க இருக்க இடத்த தேடி கிளம்புறாங்க. பாயா தான்யாய் 3 பேரும் காட்டுக்குள்ள போய் தேடணும்னு பிளான் பண்றாங்க. இங்க பேபியும் கெம்மும் இந்த சாங்தாங்கோட கெஸ்ட் ஹவுஸ்ல போய் சர்ச் பண்றாங்க. ஏன்னா சாங்தாங் பண்ண கிரைம்க்கான எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறாங்க. அப்ப கிம் என்ன சொல்றான், சார் இந்த சாங்தாங்க நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு காப்பாத்தணும், அவன் ஒரு அயோக்கியன் நல்லாவே தெரியும், அப்புறம் எதுக்கு நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு கேட்க இதுக்கு கேப்டன் ஏகே அவன் எவனா வேணா இருக்கட்டும், ஆனா சட்ட விரோதமா ஏதாவது பண்ணாங்கன்னா அதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, அவனுக்கு தண்டனைன்னு கிடைக்குதுன்னா அது சட்டப்பூர்வமா கிடைக்கணும், அதை பண்றது நம்ம கடமைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க இடத்துக்கு வேகமா போறாங்க. இப்ப இங்க காட்டுக்குள்ள பாயா தான்யாய் 3 பேரும் பேக்கப் போர்ஸோட உள்ள வராங்க. இவங்க ஏற்கனவே காட்டுக்குள்ள ஒரு பில்டிங்க பார்த்தாங்கல்ல, அந்த மாதிரி அங்க வேற நிறைய பில்டிங் இருக்கும் போல. அது எல்லாமே தேடி உள்ள போய்கிட்டு இருக்க மீன்வேல் நேரவங்க என்ன பண்றான், சாங்காங்க கயிறுல கட்டி அவன் ஒரு தூண்ல தொங்க விடுறான். இப்ப அவன் மொபைல்ல லைவா இதை டெலிகாஸ்ட் பண்றான். இதை யாரும் குழந்தைங்க பார்க்க வேண்டாம், ஆனா பெரியவங்க கண்டிப்பா பாருங்க. தப்பு பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு இதான் நிலைமைன்னு எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பணம் இல்லைன்னா அவனை என்ன வேணா பண்ணலான்னு யாரும் நினைக்காதீங்க, அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதான் உங்களுக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு சாங்காங்க சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறான். நேரம் கிட்ட வந்த உடனே சாங்காங்க பயப்பட என்ன கொன்னுடாத ப்ளீஸ் அப்படின்னு அவன் கத்துறான். இதுக்கு நேரவங்க என்னது கொன்னுடுறதா, அவ்வளவு சீக்கிரம் உன்னை கொன்னுடுவேன்னு நினைச்சிட்டியா, இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது எவ்வளவு இருக்குல்ல இப்படி சொல்லிட்டு ஒரு லெதர் பெல்ட் எடுத்து சாங்காங்க போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். எந்த அளவுக்குன்னா சாங்காங்க்கு ஆல்மோஸ்ட் கான்சியஸே போகுது. இது எல்லாமே லைவா டெலிகாஸ்ட் ஆகுது. இதே இப்ப கிம்ம பார்த்துட்டு அந்த வீடியோவை ஏகே கிட்ட காட்டுறான். சார் இங்க பாருங்க அப்படின்னு காட்ட அதை பார்த்து பதறி போயிட்டு நேரவங்கோட போன் நம்பரை கண்டுபிடிக்க சொல்றான். இங்க நேரம் சாங்காங்க போட்டு அடிச்சு வெளுத்துட்டு அவன் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி சாங்காங்கோட நாக்கு எடுக்க போக கரெக்டா அவன் மொபைலுக்கு கால் வருது. நேரவங்க அந்த கால் அட்டன் பண்ண இந்த பக்கம் ஏகே அவன் கிட்ட நேரவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, சாங்காங்க்கு சட்டப்படி என்ன தண்டனையோ நான் வாங்கி கொடுக்கறேன், அவனை விட்டுரு அப்படின்னு சொல்ல நேரவங்க இதுக்கு எந்த சட்டமும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காது, அவனுக்கு தண்டனைய நான் கொடுக்கறேன். இதுக்கு ஏகே உன் தங்கச்சியை பத்தி யோசிச்சு பாரு, உன்னை ஒரு கிரிமினலா பார்க்க ஆசைப்பட மாட்டா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்ல இதுக்கு நேரம் கோவப்பட்டுட்டு நான் என்ன பத்தி கவலைப்படல, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா இவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறான். இப்படியே போனா இவன் சீக்கிரம் கொண்டுடுவான்னு நினைச்சிட்டு அவசர அவசரமா ஏகே டீம் கிளம்பி போறாங்க. இப்ப இங்க காட்டுல நம்ம பசங்க தேடி வந்திருக்காங்கல்ல, அப்ப நம்ம தானுக்கு ஒரு விஷன் வருது. நேரம் சாங்காங்க தூக்குல போடுற மாதிரியும் அடுத்து பாயாவை அவன் கொலை பண்ண வரா மாதிரியும் அவனுக்கு தோணுது. இவன் எதுவும் யோசிச்சுட்டு இருக்கதை பார்த்து பாயா ஓடி வந்துட்டு என்னாச்சுரா அப்படின்னு கேக்குறான். சாங்காங்க அவன் கொல்ல போறான் அப்படின்னு சொல்ல அவசர அவசரமா அந்த இடத்த தேடி போறாங்க. இப்ப இங்க நேரவங்க சாங்காங்க நிஜமாவே தூக்குல போடுறான். லேசா அவன் கால் படுற மாதிரி சேர போட அதுக்குள்ள உன்னை கொன்னுடுவேன்னு நினைக்காத, நீ கொஞ்சம் கொஞ்சமா சாகணும், அதை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பக்கம் திரும்ப அவனோட லைவ் ரெக்கார்டிங் ஏதோ ப்ராப்ளம்னால ஸ்டாப் ஆயிருக்கும். சரி அது போனா என்ன நினைச்சிட்டு நேரம் கத்தி எடுத்துட்டு வந்து இந்த சாங்காங்க குத்த போறான். பயத்துல சாங்காங் பயங்கரமா கதறி கத்துறான். இந்த சத்தம் வெளியில இருக்க நம்ம பசங்களுக்கு கேக்குது. அப்பதான் உங்களுக்கு புரியுது வீட்டுக்குள்ள இல்ல வீட்டு கீழே இருக்க பேஸ்மெண்ட்ல இருக்காங்கன்ட்டு. உடனே எல்லாரும் உள்ள இறங்க போலீஸ் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே சாங்காங்க நேரவுக்கு பின்னாடி ஒரு தூண் இருக்கு, அங்க போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப தான் பையா 2 பேருமே துப்பாக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வந்துட்டு இருக்க. இங்க பாரு நேரம், என்ன இருந்தாலும் செத்து போனவங்க திருப்பி வரமாட்டாங்க, இப்ப நீ இவனை கொன்னுட்டேனா இவனுக்கு தண்டனையே கிடைக்காம போயிடும். இதுக்கு நேரங்க இவ வேணா செத்துருவான், ஆனா இனிமேல் இவனால யாரும் கஷ்டப்பட மாட்டாங்கல்ல, நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா இவன் துடிச்சு சாகுறத என் தங்கச்சி பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பான். இதுக்கு பாயா நேரம் நீ கோவமா இருக்கேன்னு புரியுது, இவனை தண்டிக்கணும்னு நினைக்கிறது சரி, ஆனா அது சட்டப்பூர்வமா பண்ணணும், இவனுக்கு நாங்க தண்டனை வாங்கி கொடுக்கறோம், இப்ப வரைக்கும் இவன் ஒரு கிரிமினல், ஆனா நீ அவனை கொன்னுட்டேனா அவன் விக்டிம் ஆயிடுவான், அப்புறம் நீ கிரிமினல் ஆயிடுவ, இதெல்லாம் உனக்கு தேவையா, அவனுங்க கிட்ட ஒப்படைச்சிரு, நாங்க சத்தியமா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்ல நரவுக்கு இன்னும் கோவம் வந்துட்டு என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் உங்களால, சட்டம் தண்டனை எல்லாமே பணம் யாருக்கு இருக்கோ அவங்க சொல்றபடிதான் கேட்கும், காசு இல்லாதவங்களும் இங்க மதிக்க மாட்டாங்க, அதனால இவனுக்கு தண்டனைய நானே கொடுக்கறேன், இவனால எத்தனை பேர் வாழ்க்கை போச்சு, என் தங்கச்சி என்ன பாவம் பண்ணா, இன்னும் கொஞ்ச நாள் அவன் காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சா, ஆனா ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டான், நீங்க என்ன சொன்னாலும் என்னால கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே திரும்பி சாங்காங்க குத்திடுறான். சோ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த பாயா தான் 2 பேருமே சுட ஆரம்பிக்க, என்னதான் இருந்தாலும் நேரவங்க போலீஸ் ஆபீசர் தானே,
உடனே அவனும் பதிலுக்கு சுட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல பாயாவும் நேரவும் சண்டை போட ஆரம்பிக்க நம்ம தானு சாங்காங் கிட்ட வந்து அந்த கயிறுல இருந்து அவனை இறக்குறான். இன்னும் அந்த ஆளு சாகாத மாதிரி தான் இருக்கு. இப்ப இங்க பாயாவும் நேரவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, நரவங்க ஆக்சுவலி பாயா விட பெட்டராவே சண்டை போடுறான். ஒரு இடத்துல என்ன ஆகுது, நரவங்க பாயாவோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி வரான். அப்ப பாயா கழுத்துல ஒரு தாயத்து போட்டிருப்பான்ல, அத வேகமா புடிச்சு இழுத்துறான். சோ பாயாவோட கழுத்துல இருந்து அந்த தாயத்து போய் கீழே விழுந்துருது. இத பார்த்த கோவத்துல பாயா நரவங்க தள்ளி விட அவன் ஒரு இடத்துல போய் அடிபட்டு கீழே விழுந்துடுறான். அதுக்கு மேல எந்திரிச்சு சண்டை போட முடியாம ஒரு மாதிரி டயர்டா உட்காந்துட்டு இருக்க, திடீர்னு இந்த நரவங்க மேல ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அவனுக்குள்ள வர மாதிரி காட்டுறாங்க. இப்படி இந்த விஷயம் உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் டயர்டா கீழே விழுந்திருந்த நரவங்க நல்லா கல்லு மாதிரி எழுந்திருச்சு நிக்கிறான். பாயாக்கே ஒரு நிமிஷம் புரியாம அவனை போய் அடிக்கலான்னு ட்ரை பண்ண ஒரு இன்ச்சு கூட அசர மாட்டேங்கிறான் நரவங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பாயாக்கு புரியாம பாத்துட்டு இருக்க, நரவங்க பாயாவை அடிக்க ஆரம்பிக்கிறான். அடி ஒன்னொன்னு இடி மாதிரி விழுகுது. பாயாவை புடிச்சு பந்தாடுறான் இந்த சைடும் அந்த சைடும். பாயாக்கு கம்ப்ளீட்டா எனர்ஜி போகுது. இருந்தாலும் விடாம அவனும் முயற்சி பண்ணிட்டு இருக்க. இவங்க பக்கத்துல ஒரு ரூம்ல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நரவங்க பாயாவை தூக்கி இப்படி வெளில அடிக்க, அதே டைம் தானு கரெக்டா அவனுக்கு ஆப்போசிட்ல வர அங்க சாங்காங்க டார்ச்சர் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பான். அது மேல பாயா போய் விழுக அந்த ரேக் அப்படியே தான் மேல விழுந்து தான் கையில இருக்க துப்பாக்கி கொஞ்சம் தள்ளி போய் எங்கேயோ விழுந்துருது. இப்ப ஃபுல் ஆன் பீஸ்ட் மோடுக்கு வந்துடுற அந்த நேரவங்க பாயாவை போட்டு துவம்சம் பண்ணி எடுக்கிறான். தான் ஒரு மாதிரி தட்டு தடு மாதிரி எழுந்து நரவங்க கூட சண்டை போடலான்னு கிட்ட வர இந்த நரவங்க அவனை தொட கூட இல்ல. ஆனா சும்மா அப்படி தான் பக்கம் கைய வைக்க அந்த ஃபோர்ஸ்லயே தான் அப்படி தூக்கி அடிச்சு அந்த பக்கம் போய் விழுகிறான். இப்ப பாயாவை இழுத்து கொண்டு போயிட்டு இந்த சாங்காங்க கட்டி வச்சிருந்தால தூண்ல அதே மாதிரி இவனையும் கட்டி போடுறான். ஃபர்ஸ்ட் பாயாவே அதே மாதிரி கயிறுல தொங்க விடலான்னு நினைக்க, அப்புறம் மனசு மாறிட்டு கீழே இருக்க கத்தி எடுத்து பாயாவை குத்த வரான். அவன் ஆல்மோஸ்ட் பாயாவை குத்த போக தானு கரெக்டா குறுக்க வந்துடுறான். சோ நேரவங்க தானை குத்திடுறான். தானை குத்திட்டோன்னு தெரிஞ்ச உடனே நேரவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அவனை பார்க்க ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தானுக்குள்ளேயும் ஏதோ ஒரு எனர்ஜி வருது. இங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றாங்கன்னா, நேரவங்களோட எனர்ஜி வந்து கிரீன் கலர்ல காட்டுறாங்க. ஆனா தானுக்குள்ள வந்த எனர்ஜி ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் கலர்ல இருக்கு. இப்ப தான் நரவங்க ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான். ஆனா நரவங்க பறந்து போய் இங்கே விழுந்துட்டான். அதுக்கு மேல அவன் எந்திரிக்கவே இல்ல. இங்க பாயாக்கு தானை குத்திட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் அறியாம தானை பார்த்து அழ ஆரம்பிக்கிறான். ஆனா தான் அவன் பக்கம் திரும்பி பாயாவோட கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு உனக்கு ஒன்னும் ஆகல, நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேக்குறான். பாயாக்கு ஒரு நிமிஷம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம இவன் வயித்துல குத்து வாங்கியிருக்கான். ஆனா அதை கூட கண்டுக்காம நான் நல்லா இருக்கேனான்னு கேக்குறானே, தான் நல்லா புரிஞ்சுக்க முடியாத மாதிரி தானே பாத்துட்டு இருக்கான். இப்படி பாத்துக்கிட்டே தானே இருக்கமா கட்டி பிடிச்சுக்க தானும் அவனை கட்டி பிடிச்சுக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு யாய் அங்க வர தானுக்கு அடிபட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு அவசர அவசரமா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. இப்ப இங்க ஹாஸ்பிட்டல்ல அவனை கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க. அப்போ தானோட கையில ஒரு தாயத்து இருக்கு. இப்ப அந்த தாயத்தை கையில வச்சுக்கிட்டே இவன் நேரவங்க அடிக்கும் போது இவனுக்குள்ள ஒரு எனர்ஜி வந்துச்சுல்ல, அது தானுக்கு ஞாபகம் வருது. இப்ப அதே யோசிச்சுட்டு வெளில வந்தா பாயா ரொம்ப டென்ஷனா வெளில உட்காந்துட்டு இருக்கான். தான் வெளில வந்ததை பார்த்துட்டு அவன் கிட்ட ஓடி வந்துட்டு தான் நீ ஓகேவாடா, வேணா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு கேட்க தான் ரொம்ப காமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் தான் உள்ள புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருந்தல, அதனால பெரிய காயம் ஒண்ணும் இல்ல. ஆமா உன் கையில காயமா இருக்கு, நீயே இன்னும் மருந்து போடல அப்படின்னு கேட்க இதுக்கு பாயா அதெல்லாம் விடு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு தானோட கைய பிடிச்சிட்டு தனியா எடுத்துட்டு போறான். தான் அந்த பேஸ்மெண்ட்ல நேரவங்க என்னடா ஆச்சு, நீ அவனை கவனிச்சியா, கொஞ்ச நேரத்துல அவன் கண்ணெல்லாம் கிரீன் கலர்ல மாறிடுச்சு, இதே கண்ணு தாண்டா என் கனவுலயும் பாப்பேன், உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு கேட்க இதுக்கு தானு அதை நானும் கவனிச்சேன்டா, இன்ஃபேக்ட் அந்த கண்ணை நான் ஏற்கனவே பாத்திருக்கேன், நான் சின்ன வயசுல உன்னை வந்து காப்பாத்துறதுக்கு தண்ணியில குதிச்சல அப்ப இதே கண்ணை நாங்க பார்த்தேன். இதுக்கு பாயா அப்புறம் எப்படா அதையும் தாண்டி வந்து என்ன காப்பாத்துன, தான் இதுக்கு என்னமோ அது நம்மள காப்பாத்தும் நானே நினைச்சுக்கிட்டேன்டா, அதனால தைரியமா உன்னை மேல தூக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு பாயா யோசிச்சுக்கிட்டே எனக்கு என்னமோ 20 வருஷம் முன்னாடி என்ன தாக்க வந்த விஷயம் இப்ப மறுபடியும் என்ன தேடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன்டா. இதுக்கு தானு நீ சொல்றது உண்மையா இருந்தா உன்னை விட்டு அது அவ்வளவு சீக்கிரம் போகாது. பாயா இதுக்கு யோசிச்சுக்கிட்டே எனக்கு வர எல்லா ஆபத்துல இருந்தும் என்ன நீதான் வந்து காப்பாத்திட்டு இருக்க, இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம். இதுக்கு தான் அவன் கண்ணை பாத்துக்கிட்டே எனக்கு தெரியல பாயா அப்படிங்கிறான். இப்படி சொல்லும் போதே அவனுக்கு காயப்பட்ட இடம் வலிக்க ஆரம்பிக்க லேசா அது மேல கை வைக்கிறான். பாயா அதை கவனிச்சுட்டு அவனும் அந்த காய மேலே கைய வச்சுட்டு என்ன மன்னிச்சிடுடா, உனக்கு என்னாலதான் அடிபட்டுச்சு, உன்னை அவன் குத்துனவன நீ செத்தே போயிட்டேன்னு நினைச்சேன்டா, நீ திரும்ப வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, ஆனா மிராக்குலஸா நீ பொழைச்சிட்ட. இப்படி சொல்லிக்கிட்டே இன்னும் கிட்ட வந்து தானோட கண்ணை பாத்துக்கிட்டே நான் இப்ப ப்ராமிஸ் பண்றேன், நீ இனிமேல் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் இப்படி இவன் சொல்ல தானும் அவன் கண்ணை பாத்துக்கிட்டே இதுல நீ ஏண்டா சாரி சொல்ற, இதுல நீ சாரி சொல்றதுக்கு என்ன இருக்கு, இதெல்லாம் எதேச்சா நடந்த விஷயம், இதுல ஓ மேல எந்த தப்பும் இல்ல, அது மட்டும் இல்லாம இது என்னோட வேலை, அதை நான் செய்யறதுல என்ன இருக்கு இப்போ இப்படி இவன் சொல்லிக்கிட்டே பாயா கிட்ட போயிட்டு அப்புறம் நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்டா, டாக்டர் சால் கிட்ட நான் தான் உன் கனவு பத்தி சொன்னேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கல, அந்த விஷயத்துல இன்னும் என் மேல கோவமா இருக்கியா இப்படி இவன் கேட்டதும் பாயா அப்படியே இவன் கிட்ட வந்து தானோட கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டே நான் சொன்னதை நீ சரியா கேட்கலையா, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது,
நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனா ஒரு விஷயம், நீ என்னை விட்டு எப்பவும் எங்கேயுமே போக கூடாது, என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்ல தான் ஒரு நிமிஷம் அவன் கண்ணையே பார்த்துட்டு பாயாவோட கையை பிடிச்சுக்கிட்டே நான் எங்கடா போறேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஏன்னா நானும் நீயும் ஒரே டீம் தானே இப்படி இவன் சொல்ல ஒரு மாதிரி அமேசிங் கெமிஸ்ட்ரி மக்கள் ரெண்டு பேருக்குள்ளயும். அவங்க கண்ணுல அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ். சரி இந்த மொமெண்ட்ல எப்படியாச்சும் அவங்க கிஸ் பண்றாங்கன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் சிரிப்போட பாத்துட்டு இருக்கேன். அது ஹாஸ்பிட்டல்ல அந்த வழியா 2 நர்ஸ் அவங்கள பாத்துக்கிட்டே போறாங்க. அப்புறம் தான் இவங்க கான்சியஸ் வந்து கை எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி வராங்க. இருந்தாலும் சச் ரொமான்டிக் மொமெண்ட் மக்களே. நான் ஒரு 4-5 டைம் திரும்பி பார்த்தேன் இந்த சீனை மட்டும். 2 பேரோட கண்ணு பாருங்களேன், அதுவும் தானோட கண்ணு எஸ்பெஷலி அவ்வளோ எக்ஸ்பிரசிவா இருக்கு. அண்ட் பாயாவும் சும்மா சொல்லக்கூடாது, இப்ப ரீசெண்டா வந்த சீரீஸ்லயே நல்ல காம்ப்ளிமெண்டிங்கான ஒரு கப்பல்னா இவங்க தான். 2 பேரோட கெமிஸ்ட்ரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த சீரீஸ்ல. சும்மா சீஸியா டயலாக் பேசிட்டுலாம் இல்லாம ரொம்ப மெச்சூரான கான்வர்சேஷன் 2 பேருக்குள்ள. ஆனா அதுலயே அவ்வளோ ரொமான்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இப்ப அடுத்து அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. நம்ம நரோங்க அரெஸ்ட் பண்ணி இன்டரோகேட் பண்றாங்க. அப்ப ஏகே அவங்க கிட்ட நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, அந்த பேஸ்மெண்ட்ல நடந்த விஷயம் எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? இதுக்கு நரோங்க ரிப்ளையே பண்ணாம அமைதியா இருக்கான். மறுபடியும் ஏகே வந்துட்டு உன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் அழிச்சேன்னு சொன்னியே, சூடான இரும்பு கெட்டில்ல உன் கையை வச்சு அதெல்லாம் அழிச்சுக்கிட்டியா? இப்படி ஏகே கேட்கவும் நரோங்க எப்படி அவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் அழிச்சுக்கிட்டான்னு காட்டுறாங்க. இவன் கொலை பண்ணும் போது யூஸ் பண்ண அந்த மாஸ்க் அப்புறம் மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆசிட்ல ஊத்தி கரைச்சிடுறான். அதே மாதிரி போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இவன் என்ன பண்ணிருப்பான், ஒரு இரும்பு கெட்டில் அதாவது சுடு தண்ணி வைக்கிற ஒரு பாத்திரத்துல கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்கும் போது இவனோட விரலை அப்படியே அந்த பாத்திரம் மேல வைக்கிறான். சோ அந்த அதிகமான சூடுல இவன் கைரேகை எல்லாமே கருகி போகுது. இதெல்லாம் யோசிச்சுட்டு நேரங்க நான் இப்படிதான் பண்ணிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? தேவையில்லாம கேள்வி கேட்காம என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட தானே கூட்டு வந்தீங்க, அந்த வேலையை பாருங்க அப்படின்னு கோவமா சொல்றான். இவன் கோவப்படுறது நியாயம் ஏகேக்கு புரிஞ்சு, உன் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணவன நாங்க சும்மா விட மாட்டோம், கண்டிப்பா சட்டப்படி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்ல நேரம் கோவம் வந்துட்டு, இன்னுமா நீங்க எல்லாம் அதை நம்பிட்டு இருக்கீங்க? எந்த சட்டம் பணக்காரனுக்கு எதிராக இருந்திருக்கு? எப்பவுமே அந்த சட்டத்தால கஷ்டப்படுறது பணம் இல்லாதவங்க மட்டும்தான். அவன் பண்ண காரியத்தினால எங்களை மாதிரி ஆளுங்க வாழ்க்கை தான் போவோம். ஆனா அவனுக்கு என்ன ஆச்சு? சந்தோஷமா நிம்மதியா இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டே தானே இருக்கான். இதுக்கு ஏகே நீ கோவப்படுறது நியாயம் தான், ஆனா சட்டப்படி தண்டிக்க கொஞ்சம் லேட் ஆனாலும் யாரும் தப்பிச்சிட முடியாது அப்படின்னு சொல்ல, இதுக்கு நேரம் லேட்டுன்னா எப்போ? என் தங்கச்சி செத்து போயிட்டா, இதுக்கப்புறம் உங்க சட்டம் தண்டிக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? என்னால அதெல்லாம் முடியாது, அதனாலதான் நானே இறங்கிட்டேன். ஆனா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தைரியம் கொடுக்கறதே உன்ன மாதிரி ஆபீசர்ஸ் தான். தப்புன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சும் அதுக்கு காவலா நிக்கிறேன்னு வரீங்கல்ல, அதுதான் என்னால தாங்க முடியல. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க ஹீரோவா இருக்கணும், வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிற எங்களுக்கு நீதி கிடைச்சே ஆகுன்ற ஹோப் நீங்க தான் கொடுக்கணும். ஆனா நீங்க அதெல்லாம் பண்றீங்களா? ஏன்னா உங்களால பண்ண முடியாது. இப்படி நேரம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுதுகிட்டே பேச இங்க ஆபீசர்ஸ் எல்லாருமே வாயடிச்சு போய் அமைதியா இருக்காங்க. ஏன்னா அவன் பேசுறது எல்லாமே சரின்னு இவங்க எல்லாருக்கும் தெரியுது. அப்ப ஏன் உள்ள ஓடி வந்துட்டு, சார் நாங்க சாங்காங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவனோட கெஸ்ட் ஹவுஸ்ல அவன் பொண்ணுங்களை சித்திரவதை பண்றது அதை வீடியோ எடுத்து வச்சது எல்லாமே கிடைச்சது, இது ஆதாரமா வச்சு சாங்காங்க ஜெயில போட போறோம் அப்படின்னு சொல்ல நேரம் உடஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிடறான். இப்ப யாய் மறுபடியும் அது மட்டும் இல்லாம நரங்கோட தங்கச்சி சாகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவும் ஒண்ணு கிடைச்சது, இந்த எவிடன்ஸை வச்சு கன்ஃபார்மா உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறான். இப்ப அழுதுட்டு இருக்க நேரங்க பார்த்துட்டு, நான் சொன்னேன்ல சட்டத்துல ஒரு ஆளை தண்டிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனா கண்டிப்பா குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சே ஆகும், இத முதல்ல நீ நம்பு. இந்த நம்பிக்கையில மக்களும் இருக்காங்க, அதை நிச்சயமா நாங்க பொய்யாக்க மாட்டோம். கண்டிப்பா பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே சட்டப்படி என்ன நியாயம் வாங்கி கொடுக்கணுமோ நாங்க நிச்சயமா அதை வாங்கி கொடுப்போம் சொல்லிட்டு போறாங்க எல்லாரும். அடுத்து நெரோங் சிஸ்டர் சாகிறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண அந்த கிளிப்பை பார்க்க போறோம். மக்களே இது ட்ரிகர் வார்னிங்கோட பார்க்கணும், கொஞ்சம் மனசை பாதிக்கிற மாதிரி சில விஷயம் இருக்கு, அதனால இந்த வீடியோ கிளிப் முடிகிற வரைக்கும் நான் பிளாக் அண்ட் ஒயிட் போடுறேன். இதை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வர வரைக்கும் மியூட் போட்டுருங்க. இப்ப அந்த கிளிப்ல என்ன சொல்றான்னு பாப்போம். நரங்கோட தங்கச்சி இந்த காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்றா. அண்ணா நம்மளோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்னால அதுக்கு மேல சந்தோஷமா இருக்கவே முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா நான் இருக்கேன் நீ என் கைய பிடிச்ச அந்த மொமெண்ட்ல இருந்து என் சந்தோஷத்துக்கு குறைவே இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நான் அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன். என் வாழ்க்கை ஃபுல்லா இதே மாதிரி சந்தோஷமா இருப்போம்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப அதெல்லாமே போயிடுச்சுன்னா என் சந்தோஷம், என்னோட வாழ்க்கை, என்னோட உடம்பு, என்னோட உயிர் எல்லாத்தையுமே எடுத்துட்டான். இது எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம். நீ பொறுமையாருன்னு சொல்ற, ஆனா என்னால முடியலனா, எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது, என்னால இது தாங்க முடியல. அவனை எப்படியாச்சும் சட்டப்படி தண்டிச்சே ஆகணும். ஆனா அந்த சட்டம் எனக்கு கொடுத்தது ஒண்ணு மட்டும்தான், அது என்னோட மரணம். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துல தூக்கு போட்டு இறந்துடுறா. இந்த கிளிப்பிங்க பார்க்கும் போது அங்க இருக்க எல்லாருக்குமே அவ்வளவு கஷ்டமாகுது. இப்ப சிங் எல்லார்கிட்டயும் ஆக்சுவலி நேரம் ஃபர்ஸ்ட் கேஸ் தான் ஃபைல் பண்ணிருக்கான், ஆனா போதுமான எவிடன்ஸ் இல்லாதனால சாங்காங்க ஒன்னும் பண்ண முடியல. அவன் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே இறந்துட்டான். இதுக்கு பேபி நேரம் ஒண்ணு சொன்னா கவனிச்சிங்களா, அவன் தங்க சாகிறதுக்கு காரணம் நம்மள மாதிரி ஆட்கள் தான்ட்டு. இந்த வீடியோ பார்க்கும் போது அது என்னமோ உண்மைன்னு தோணுது இப்படி இவன் சொல்ல, இதுக்கு ஏகே அவன் சொல்றத கேட்டு யாரும் மனசு உடைஞ்சு
செஞ்சு போக வேண்டாம். அவனுக்கு சொன்னதான் உங்களுக்கும் சொல்றேன். சட்டப்படி ஒரு ஆளை தண்டிக்கிறதுக்கு டைம் ஆகும், ஆனா கண்டிப்பா தப்பிக்க முடியாது. சட்டம் தோத்துருச்சு, நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க யாருமே என் டீம்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க இமீடியட்டா வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகே அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்ல நம்ம தானுக்கு மறுபடியும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு பிளாக் கலர் கார டேங்கர் லாரி அடிக்கிற மாதிரி தெரியுது. இதை யோசிச்சுக்கிட்டே சிங்க கூப்பிட்டு தனியா பேசுறான். சிங், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஒரு பழைய கேஸ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வேணும். அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன போலீஸ் ஆபீசர் டீடைல்ஸ் கண்டிப்பா வேணும். எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க, சிங்கும் யாரோட கேஸ் என்ன ஏதுன்னு விசாரிக்க, என் அப்பாவோட கேஸ், அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். சட்டப்படி அவருக்கான நியாயத்தை நான் வாங்கி கொடுக்கணும். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேக்குறான். இப்ப அடுத்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் வரப்போகுது மக்களே. தொடர்ந்து பாருங்க, நான் ஏன் சொல்றேன்னு புரியும். நம்ம பாயாக்கு அடிபட்டதுனால அப்படியே பாட்டி வீட்டுக்கு போனா அவங்க பயப்பட போறாங்கன்னு நினைச்சிட்டு தானோட வீட்டுல அன்னைக்கு நைட் தங்குறான். முன்னாடி சண்டை போடும் போது அவன் கழுத்துல இருந்து தாயத்து கீழே விழுந்ததுல அத மறுபடியும் எடுத்து கட்டிக்கிறான். இப்படி கட்டிக்கிட்டே தான் கிட்ட பேஸ்மெண்ட்ல நடந்த விஷயத்த பத்தி நான் நிறம் கிட்ட கேட்டேன். ஆனா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். எல்லாமே பிளாக் அவுட் ஆயிடுச்சுன்னு வேற சொல்றான். இதுக்கு தானு நானும் சிங்கு கிட்ட சொல்லி லைட் டிடெக்டர்ல செக் பண்ண சொன்னேன். அவன் உண்மை சொல்றான் தான் கன்ஃபார்ம் பண்றான். இதுக்கு பாயா டென்ஷன் ஆயிட்டு, இருந்தது நம்ம 3 பேரா, இதை யார்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு கோவமா அவன் கைய சோஃபால அடிக்கிறான். அப்ப வழியில கத்த என்னாச்சுன்னு பார்த்தா அவன் கையில இன்னும் காயப்பட்டிருக்கும், அதுக்கு மருந்து போட்டிருக்க மாட்டான். இதை தான் பார்த்துட்டு இரு நான் மருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் உள்ள போக, இங்க பாயாக்கும் ஒரே குஷி. தலைமுடிய சரி பண்றது என்ன, கிஸ் பண்றதுக்கு ரெடி ஆகுறது என்னன்ட்டு பாயா ஒரு மாதிரி பரபரப்பு மூடுக்கு போக, ஆனா தானுக்கு முன்னாடி அப்படியே கேஷுவலா இருக்க மாதிரி மெயின்டைன் பண்றான். ஆனா இவன் பண்ற கிச்சுக்கால் வேலையெல்லாம் தானு கவனிச்சுட்டு தான் இருப்பான். இப்ப மருந்து எடுத்துட்டு வந்து அவன் பக்கத்துல சோஃபால உட்காந்துட்டு அடிப்பட்ட இடத்துல மருந்து வச்சு விட்டுட்டு இருக்கான். பாயா தானோட கண்ணை பாத்துக்கிட்டே, ஆமா இந்த டைம் நான் தங்குறேன்னு சொல்லும் போது நீ எதுவுமே சொல்லியே, என்ன காரணம் அப்படின்னு கேட்க, தான அவனை பாத்துட்டு, இவ்வளவு காயத்தோட வீட்டுக்கு போனா உன்னோட பாட்டி கவலைப்படுவாங்கல்ல, அது எனக்கும் புரியும். ஏன்னா என் பாட்டியும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதான் ஒண்ணு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் மருந்து வச்சு முடிக்க, சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாயா கையெடுக்கிறான். ஆனா தான் அப்படியே அவன் கைய பிடிச்சு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை பாத்துக்கிட்டே அடிபட்டிருக்க இடத்துல ஊதுறான். இங்க பாயாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாக்கணுமே மக்களே. பாயா உருகிட்டான் போங்க. அப்படியே பாயாக்கு எங்கெங்கெல்லாம் அடிபட்டிருக்கோ அங்கெங்கெல்லாம் ஊதிக்கிட்டே வரா. இப்ப பாயாவோட விரல் அடிபட்டிருக்க, அதை அப்படியே ஊதிட்டு அவன் கைய கொண்டு வந்து இவனோட கண்ணத்துல வைக்கிறான். அப்படியே எட்டி போயிட்டு பாயாவோட நெத்தியில அடிபட்டிருக்கும், அங்க சாஃப்டா ஊத. மக்களே நான் என்ன சொல்றது, ரொமான்டிக் சீனை கூட இவ்வளோ அழகா எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல மக்களே. சுத்தி கேண்டிலா எரிய, அதுவும் அந்த ஒரு பொக்கே எஃபெக்ட்ல அமேசிங்கான ரொமான்டிக் மியூசிக் பிஜிஎம்ல இதை நான் எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கே தெரியல மக்களே. ஒரு மாதிரி ஹாட் மொமெண்ட்னு சொல்றதை விட சாஃப்ட் ரொமான்டிக் மொமெண்ட் மக்களே. இது பெர்ஃபெக்ட்டா இப்படி சாஃப்டா தான நெத்தியில உதவும். பாயா மெதுவா தானோட வயித்துல அடிபட்டிருக்கல, அங்க கை வைக்கிறான். அவ்வளோ நேரம் கண்ணை மூடி ரசிச்சிட்டு இருந்த நம்ம தானு படார்னு கண்ணை திறக்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். நீ என்னோட காயத்துல ஊதி விட்டல, அந்த மாதிரி நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு தான் தள்ளி வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறான். ஆனா பாயா அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவானா? அதெல்லாம் முடியவே முடியாது. நீ எனக்கு பண்ண மாதிரி நான் உனக்கு பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா நம்ம தானே சாச்சு அவனோட டிஷர்ட்டை ரிமூவ் பண்ண, சரி காயத்துல ஊத போறான்னு பார்த்தா பாயாவோட டிஷர்ட்டையும் ரிமூவ் பண்றான். இதுக்கு மேல காயத்துல ஊதுனா என்ன, ஊதல்னா என்ன? அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ரொமான்டிக்கா பேஷனட் கிஸ்ஸிங் மக்களே. ரெண்டு பேரும் சச் a பியூட்டிஃபுல் ஷாட் மக்களே. அதுவும் அந்த லைட்டிங் எஃபெக்ட், கேமரா ஒர்க்கெல்லாம் ஐயோ அம்சமா இருக்கே. இப்படி என்னைய மறந்து அந்த சீன்ல அப்படியே ஐக்கியமாயிட்ட மக்களே. கொஞ்ச நேரத்துல நம்ம நிறைய இந்த மாதிரி ரொமான்டிக் சீன்ல பாத்துருக்கோம், ஆனா இந்த பர்டிகுலர் சீன் மட்டும் சம்திங் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு மக்களே. அது எனக்கு எக்ஸாக்டா என்னன்னு சொல்ல தெரியல. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரியா, அந்த சீனை ஷூட் பண்ண விதமா, அந்த லைட் எஃபெக்டா, பிஜிஎம்மா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா இதோட ஆக்சுவல் சீன் பாருங்க, நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். இப்படி கொஞ்ச நேரம் சகலமும் மறந்துட்டு, இன்ஃபேக்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிறதையே மறந்துட்டு ரீவைண்ட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் பார்க்க, அப்ப இடியை இறக்குற மாதிரி ஒரு சீன் வச்சான் பாருங்க மக்களே. ஒன்னும் சொல்ல முடியல என்னால. வழக்கம் போல இவ்வளவு நேரம் நடந்த ரொமான்டிக் விஷயம் எல்லாமே கனவாமா. யார் இந்த பாழா போன பாயா பையனோட தான் உள்ள போய் மருந்து எடுத்துட்டு வர போனானா, அவன் உள்ள போன உடனே இந்த பையன் ட்ரீம்ஸ் ஆரம்பிச்சிட்டான். ஆனா ரியாலிட்டியில தானும் மருந்து எடுத்துக்கிட்டே இப்பதான் வெளில வரா. இல்ல எதுக்கு இந்த ட்ரீம் சீக்வன்ஸ்? நம்ம பாட்டுக்கு விறுவிறுப்பா தானே இந்த எபிசோட பாத்துக்கிட்டு இருந்தோம். சும்மா இருந்த நம்மள சொரிஞ்சு விட்டுட்டு கடைசியில எல்லாம் புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு மக்களே. இனிமேல் ரொமான்டிக் சீன் வந்தா ரியாக்ஷனை கட் பண்ணிட்டு முதல்ல அது ரியாலிட்டியா ட்ரீம்ஸான்னு செக் பண்ண ஆரம்பிச்சணும் போல. இப்படி நம்மள விரக்தியின் உச்சத்துக்கே தள்ளிட்டு அடுத்து இந்த தானு பையன் என்னதான் சொல்றான்னு கேட்போம் வாங்க. இந்த பாயா பையன் பேய் அறிஞ்ச மாதிரி முழிக்க, என்னாச்சுரா ஏன் திருன்னு முழிக்கிற? இதுக்கு பாயா மென்னு முழுங்கிக்கிட்டே, அது எங்க பாட்டி சொல்லுவாங்க, இந்த மாதிரி காயத்துல ஊதுனா சீக்கிரம் ஆறிடுமா,
நீ கொஞ்சம் ஊதி விட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய தானு கிட்ட காட்ட அவனும் ரொம்ப நேரம் காயத்தை பார்த்துட்டு அதெல்லாம் சரி, ஆனா நான் ஊதும் போது எச்சல் பட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்ல உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி பாயா டென்ஷன் ஆக, சரி உன்னோட காயத்தை காட்டு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் ட்ரை பண்ணலான்னு போக டக்குன்னு தானதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், டாக்டர் ஏற்கனவே செக்அப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல பாயா செம்மையா கடுப்பாகிறான். சரி நீ படுத்த ரெஸ்ட் எடு, எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வருது, நானும் உள்ள போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து எழுந்து உள்ள போயிடுறான். இந்த ஜென்மத்துல நமக்கு எதுவும் நடக்க போறது இல்லைன்னு நினைச்சிட்டு பாயா புலம்பிக்கிட்டே படுக்க அப்ப யாரோ தான் வீட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. இந்த நேரத்துல யார் வந்திருக்கான்னு கதை திறந்து பார்த்தா இந்த நெட்டக்கோக்கு பையன் டாக்டர் வந்திருக்கா. மக்களே, டாக்டரை பார்த்த உடனே நம்மளை விட அதிகமா பாயா டென்ஷன் ஆக இந்த டாக்டர் இப்ப பாயா கிட்ட, ஆமா நீ என்ன பண்றீங்க, எனக்கு தான் கிட்ட கொஞ்சம் வேலை இருந்துச்சு, ஆமா இந்த நேரத்துல நீங்க வந்த, இதுக்கு இந்த டாக்டர், நான் எப்பவும் தான் வீட்டுக்கு வர்றதுதான், வழிய விடுன்னு சொல்லிட்டு உள்ள போக ட்ரை பண்ண பாயா அவனோட ஷோல்டர்ல கை வச்சு இப்படி தள்ளுறான். அப்ப இந்த டாக்டரோட கண்ணெல்லாம் கிரீன் கலர்ல மாறுது. அதே மாதிரி பாயா அவன் ஷோல்டரை தொட்டால அங்க இருந்து ஒரு மாதிரி புகையா வருது. சோ இந்த டாக்டர் பையனும் கண்டிப்பா ஏதோ ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான். அவன் ஷோல்டர்ல கை வச்ச உடனே டாக்டருக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்க அவன் கைய பிடிச்சு தட்டி விடுறான். பாயாவும் முறைச்சுக்கிட்டே வெளிலவான்னு அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போறான். இப்ப இந்த டாக்டர் பையன் கிட்ட, நீ தான் கிட்ட இவ்வளவு நாள் எவ்வளவு க்ளோஸா வேணா இருந்திருக்கலாம், ஆனா இனிமேல் அவனை அடிக்கடி பாக்குற வேலை வச்சுக்காத, ஏன்னா இப்ப நானும் தானும் ஒரே டீம், எங்க டீம்ல நாங்க வேலை விஷயமா கான்பிடென்ஷியலா நிறைய பேசிப்போம், நீ அடிக்கடி அவனை பார்க்க வந்தேன்னா பேச்சுவாக்குல உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டான்னு வச்சுக்கோயேன், அதனால வேலையில ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்ல இதுக்கு இந்த டாக்டர் பையன் சிரிச்சுக்கிட்டே, ஓஹோ அப்ப நீ வேலை காரணமா வச்சுதான் அவனை பார்க்க வேணாம்னு சொல்ற, பர்சனலா எந்த பிரச்சனையும் இல்லல்ல. இதுக்கு பாயா முறைச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்ல இதுக்கு இந்த டாக்டர் அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே, சரிடா நீ சொல்றத நான் கேக்குறேன், ஆனா எவ்வளவு நாளைக்குன்னு பாக்குறேன், எல்லாம் உன் டைம் முடியற வரைக்கும் தான், இப்படி சொல்லிட்டு அவனை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். நேரா அவனோட கார்ல போய் உட்காந்துட்டு பாயா அவன் ஷோல்டர்ல கை வச்சான்ல, ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்த பார்த்தா அவன் கை வச்ச இடம் அப்படியே கருகி போயிருக்கு. அதை பார்த்தோன்னே இந்த டாக்டர் கோவம் வந்து, நீ என்ன பண்ணாலும் அவனை உன்கிட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அடுத்தீங்க நம்ம பாயாக்கு வருவோம். பையனுக்கு ஏடா கூடமா கனவு வந்ததுக்கு அப்புறம் தூக்கம் வருமா என்ன, தூக்கம் வராம திரும்பி திரும்பி படுக்க, சரி உள்ள போய் இவன் என்ன பண்றான்னு பாக்கலான்னு மெதுவா உள்ள போனா தான தூக்கத்துல சினுங்குற மாதிரி இருக்கான். என்னாச்சுன்னு தொட்டு பார்த்தா அவனுக்கு நல்ல காய்ச்சல் அடிக்குது. சரி நீ ஈர டவல்லாம் கொண்டு வந்து ஒத்தி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போக அரை தூக்கத்திலே தானு பாயாவோட கைய பிடிச்சு இழுத்து அவன் அப்படியே கட்டி பிடிச்சு படுத்துக்கிறான். ஏற்கனவே கனவுல ஒரு மாதிரி இருந்த நம்ம பையனுக்கு இப்படி கட்டி பிடிச்சிட்டு பக்கத்துல படுத்த உடனே அப்படியே வெல வெலன்னு ஆக தானு பாத்துக்கிட்டே, தான் இங்க பாருடா நல்லா கேட்டுக்கோ, நான் 1 2 3ன்னு எண்ணுவேன், அதுக்குள்ள நீ கை எடுக்கலன்னு வச்சுக்கோயேன் நான் இங்கே தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்றான். சரி நான் கவுண்ட் பண்ணிட்டேன், நீ எதுவும் சொல்லல, அதனால நான் இங்கதான் படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு அவன் பாட்டுக்கு அமைதியா பொத்துனாப்புல படுத்துட்டு இருக்க இந்த நாட்டி ஃபெல்லோ தான் என்ன பண்றான், ஷோல்டர்ல இவ்வளவு நேரம் கை வச்சிட்டு இருந்தவன் அப்படியே மெது மெதுவா செஸ்ட் வயிறுன்னு இன்னும் கீழே இறங்கி வர இதுக்கு மேல விட்டு ஆபத்தாயிரும்பா நினைச்சிட்டு படார்னு அவன் கைய பிடிச்சு செஸ்ட்ல வச்சுக்கிறான். இப்ப அப்படியே தான் இன்னும் பக்கத்துல இழுத்து அவனை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான். மக்களே எல்லாரும் கேட்பாங்க பிஎல் சீரீஸ்ல என்ன இருக்குன்ட்டு, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பிஎல் சீரீஸ் பிடிக்கலன்னு சொன்னாதானே ஆச்சரியம், இது ஒரு நியாயமான எல்லாருக்கும் பிடிக்கிற விஷயம் தானே, பையன் பையன் அதெல்லாம் விடுங்க, எவ்வளவு கியூட்டா ரொமான்டிக்கா இருக்குது, நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம தான் கண்ணு முடிக்க பக்கத்துல யாரோ படுத்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு பாயான்னு தெரியாம அவன் கையை பிடிச்சு முறுக்குறான். டேய் நான் தாண்டா கையை விடுறான்னு பாயா கத்த தான் டென்ஷன் ஆயிட்டு, டேய் உன்னை யாரா உள்ள வர சொன்னா, உன்னை போய் நம்பி வீட்டுக்குள்ள விட்டேன் பாத்தியா, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இப்படி அவன் பாட்டு கத்த பாயா டென்ஷன் ஆயிட்டு, டேய் டேய் பொறுமையா இருடா, நேத்து நைட் உனக்கு நல்ல ஜுரம், தண்ணி ஒத்தலம் கொடுக்கலாமேன்னு வந்த என்ன பெட்ல இழுத்து போட்டு கட்டி பிடிச்சு தூங்குனது நீதாண்டா. இதை கேட்டு தான் ஷாக் ஆயிட்டு, என்னது நான் உன்னை கட்டி பிடிச்சு தூங்குனா, கட்டி பிடிச்சியாவா, டைட்டா கட்டி பிடிச்சு நைட் எல்லாம் தூங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல தானுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம வெளில போயிடுறான். அப்ப தானுக்கு சாமியார் தாத்தா கால் பண்றாரு. அவனும் ஸ்பீக்கர்ல போட்டு பேச ஆரம்பிக்க கேஷுவலா அவன் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ பத்தி பேசுறான். அப்ப பாயா சாமியார் கிட்ட, இந்த ஒரு கேஸ நாங்க பிடிச்சிட்டோம், ஆனா இந்த மாதிரி தப்பு நடந்துட்டு தான் இருக்கு, எல்லாருக்கும் நியாயமான தண்டனை கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு இந்த தாத்தா, இப்ப வேணா அவங்க தப்பிச்சா மாதிரி இருக்கும், ஆனா எப்பவுமே ஒருத்தர் செஞ்ச பாவம் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்காம இருக்கவே இருக்காது. சில பேர் இருக்காங்க செய்யற பாவம் எல்லாம் செஞ்சுட்டு நான் கோயில் கட்டின பள்ளிக்கூடம் கட்டினேன்ட்டு புண்ணியத்தை சேர்க்கறதா நினைப்பாங்க, ஆனா அதுக்கும் அவங்க பண்ண பாவத்துக்கும் எந்த சம்பந்தம்
கிடையாது, அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கான தண்டனையை அனுபவிச்சே தீரணும். இப்படி இந்த தாத்தா பேசிட்டு இருக்கும் போதே நம்ம பாயாக்கு அவன் தங்கச்சி மெசேஜ் பண்றா. பாட்டிக்கு உடம்பு முடியல, சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்ல பாயா அவசரமா அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் இந்த சாமியார் தான் கிட்ட, ஆமா நீ முன்னாடி ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்பல, அவனை மறுபடியும் மீட் பண்றியா அப்படின்னு கேட்க, அது ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்ப முடிஞ்சிருச்சு, ஆனா அப்பப்ப வந்து என்ன பாத்துட்டு போவான் அப்படின்னு சொல்ல, ஆனா என்னமோ தெரியல பாயாக்கு அவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, எரிஞ்சு எரிஞ்சு விழறான். இதுக்கு இந்த சாமியார் தாத்தா அவங்க 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு சந்திக்காம இருக்கிறது தான் நல்லது இப்படி சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப அடுத்தீங்க பாயா பாட்டியை பார்க்க வீட்டுக்கு வரான்ல, வந்து பார்த்தாதான் தெரியுது அவ தங்கச்சி வேணும்னே பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி வர வச்சிருக்கா. ஏன்னா பாட்டி பாயாவை ரொம்ப நாள் பார்க்காதனால சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க போல. தன்னை வந்து பார்க்கலையேன்னு பாட்டி கொஞ்சம் கோச்சிக்க பாயா அவங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துறான். இப்ப அடுத்து ஃப்ரெஷ்ஷன் அப் ஆலான்னு ரூமுக்கு வர அவன் நோட் புக் எடுத்து ஏதோ ஒரு படம் வரைய ஆரம்பிக்கிறான். ஒரு பொண்ணோட டிராயிங் அது வரைஞ்சுக்கிட்டே அப்படியே அசந்து அந்த நோட் மேலேயே படுத்து தூங்கிடுறான். அப்ப அவனுக்கு வழக்கம் போல கனவு வருது. அவனுக்கு யூசுவலா கனவுல ஒரு பொண்ணு வருவாள், அதே பொண்ணுதான் இப்ப கனவுல வரா. ஆனா அந்த பேக்ரவுண்ட் செட்டப் பாருங்க மக்களே, அமேசிங்கான சிஜி. இப்ப அந்த பொண்ணு பாயாவை பார்த்துட்டே நம்ம மறுபடியும் சந்திக்கிறோம் அப்படிங்கிறா. இப்ப பாயாவும் அந்த பொண்ணு கிட்ட திரும்பி பேசுறான். ஆமா நீ யாரு, நீ ஏன் என் கனவுல வந்துகிட்டே இருக்க? இதுக்கு அந்த பொண்ணு, நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்ல, நல்லா பாரு, கண்ணால பாக்காம உன் மனசால பாரு நான் யாருன்னு தெரிவேன் இப்படி அவ சொல்ல பாயா யோசிச்சுக்கிட்டு அப்படியே கீழே பாக்குறான். அப்ப அங்க கீழே இருக்க தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன்ல அந்த பொண்ணோட உருவத்துக்கு பதிலா வேற யாரும் நிக்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு அப்படியே மெதுவா நிமிந்து பார்த்தா அந்த பொண்ணோட உருவம் அப்படியே தானா மாறுது. இத பார்த்து பாயா ஷாக் ஆக அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு பெருசா நிக்கிற மாதிரி தோண அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு பெரிய சைஸ் கருடா வந்து நிக்குது மக்களே. இத பார்த்தோன்னே பாயாக்கு அவ்வளவு ஷாக் ஆகுது. அவன் என்ன பாக்குறான்னு நம்ப முடியாம கண்ணை கொட்டாம அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஒரு அஸ்டானிஷிங் சீனோட இந்த எபிசோட் இங்கே முடியுது மக்களே. வாட் அ கிளைமேக்ஸ், வாட் அன் எபிசோட் இல்ல. இப்ப வரைக்கும் இந்த சீரீஸ்ல வந்த எபிசோட்லயே இதுதான் பெஸ்ட் எபிசோட் மக்களே. மத்த எல்லாத்த விட இது கொஞ்சம் லென்த்தி தான், ஆனா அவ்வளோ பர்ஃபெக்டா இருந்துச்சு இந்த எபிசோடு. நான் வழக்கமா சீரீஸை பாருங்கன்னு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஆனா இந்த எபிசோடோட தம்ப்நெயில்ல கண்டிப்பா போடுறேன். இது எல்லாரும் நிச்சயமா பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ் மக்களே. ஏன்னா நானும் இது ஏதோ 10ஓட 11 நினைச்சிட்டு விட்டு போயிட்டு இருப்பேன். அந்த மாதிரி யாருமே இந்த சீரீஸ் மிஸ் பண்ண கூடாது மக்களே. இந்த ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் மூடோட எபிசோட் 5 இங்கே முடிக்கிறோம். என் குரல்ல இருக்க சந்தோஷத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ என்ஜாய் பண்ண மக்கள் இந்த எபிசோட. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஒரு அமேசிங்கான எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.